Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 15th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்னோட weight என்ன, நிதிஷோட weight என்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. 2 weeksல எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கு, அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங், ஃபுட் ஃபாஸ்டிங்ல எங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். ஐயோ குறையவே இல்ல அப்படினு சொல்ல முடியாது. ஐயோ அதிகமா குறைஞ்சிருக்கு அப்படினு சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற அளவுக்கு half kg குறைஞ்சிருக்கு. சந்தோஷம் தான். நம்ம மீண்டும் இதை விடாம கண்டினியூவா தொடரலாம். வாங்க vlogக்குள்ள போலாம். மணி 6 ஆகுது. காலையில ஃபர்ஸ்டா எடுக்கிறது ஆம்லா ஜூஸ். இந்த ஆம்லா ஜூஸில் வந்து 1/4 கிளாஸ்க்கு ஆம்லா ஜூஸ்னால் 3/4 கிளாஸ்க்கு வார்ம் வாட்டர் அப்படின்றது வெந்தயம் சீரகம் சோம்பு ஊற வச்ச தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். காலையில் மணி 7 ஆகுது. நாங்கள் எடுக்கிற ஜூஸ் அப்படின்றது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். 250 ml. இதில் எந்த விதமான தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. வாட்டர் ஃபாஸ்டிங்க்கு அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். காலையில் சாப்பாடு எடுக்கிற டைம் 8:45 ஆயிடுச்சு. காளான் குழம்பு தான். காளான் குழம்பு ஒரு 75 கிராமுக்கு எடுத்திருக்கேன். இட்லி வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நார்மல் ரேஷன் கடை ரைஸில் வச்ச அந்த இட்லி தான், சிறுதானிய இட்லி கிடையாது, அரிசி இட்லி தான். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிர் வந்து நான் வந்து 75 கிராம் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ஊற வச்ச பாதாம் பருப்பு, கருப்புலந்த தச்சு, அத்திப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். அதே தான் நித்திஷ்க்கும், பட் நித்திஷ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். பொடி இட்லி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த இட்லி இந்த தட்டில் தான் மாவு ஊற்றி அப்படியே இட்லி சுட்டேன். இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி பொடி ஊற்றி வச்சுருக்கேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் காளான் குழம்பு கொஞ்சோண்டு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு வந்து 1 டேபிள் ஸ்பூனும், ஊற வச்ச திராட்சையும் ஊற வச்ச பாதாம் பருப்பு தான் அவள் எடுக்கிறான். நித்திஷோட மார்னிங் டிஃபன் அப்படின்றது இதுதான். இதோட வெயிட் அப்படின்றது 120 கிராம் வந்தது. ஸோ எங்களோட மார்னிங் டிஃபன் இன்றைக்கி வந்து இட்லியும் காளான் குழம்பு தான். இன்றைக்கி மத்தியானம் பொரியலுக்கு கேரட் பொரியலும் வாழைக்காய் பொரியலும் தான். கேரட் பொரியலுக்கு கேரட்டை நல்லா திருகி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கேரட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. இங்கே வாழைக்காவுக்கு வேக வச்சுட்டேன். முழு வாழைக்காவை போடுவேன். இதில் பத்தலை அப்படின்றதுனால 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். வாழைக்காய் லைட் பச்சையாக இருக்குமா, டார்க் பச்சையானோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 3/4 வெக்காடு வெந்தால் போதும். இப்போ இது பிட்டு மாதிரி தான் செய்ய போகிறேன். கேரட் பொரியலுக்கு நான் வந்து அயன் பேன் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் 1 டீஸ்பூனுக்கு. இதில் இப்போ கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கேரட் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி தான் போடுறேன். இனிப்பும் காரமும் சேரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். ஏன்னா கேரட் வந்து நல்லா திருகியாச்சு. திருகின கேரட்டை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் தான் வைப்பேன். சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வதங்கினாலே நல்லா உதிரி அந்த பச்சை வாடை போக வந்துடும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இறக்க போகும்போது தேங்காய் திருவி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே அது வேகட்டும். கேரட் பொரியல் நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் திருவலை இதில் போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவலை போடுங்க போதும். இந்த சூட்லேயே அந்த தேங்காய் கரெக்டாக இருக்கும், கெட்டு போகாது. ராத்திரிக்கு சாப்பிட்ற வரைக்குமே தேங்காய் நல்லா தான் இருக்கும். ரொம்ப தேங்காய் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் பொரியல் பொரிக்கிறதுக்கு வடச்சட்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயாவது கடலெண்ணெயாவது ஊற்றிக்கோங்க. கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம். இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வேக வச்ச வாழைக்காவை நல்லா திருகி வச்சுக்கோங்க. திருகி வச்ச வாழைக்காவை நான் வடச்சட்டியில் போட்டுட்டேன். வடச்சட்டியில் போட்டு ரொம்ப வதக்குன்னு வதக்குதாங்க. அப்புறம் கொலன்னு ஆயிரும். பூ போல் உதிரியாக மெதுவாக கிண்டுங்க. தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுட்டேன். 2 நிமிஷம் வதக்குனா போதும். வாழைக்காய் ஏற்கனவே வெந்தது, 3/4 வெக்காட்டுக்கு வெந்திருக்குது. போதுமான அளவு. நம்ம இப்போ இறக்கிடலாம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் டீ, பிளாக் காஃபிலாம் எப்படி போடணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. தண்ணி வந்து 2-3 கிளாஸ் ஊற்றி இஞ்சியை வந்து நல்லா திருகி போட்டிருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே க்ரீன் டீ போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பட் நான் இந்த தண்ணி தான் சாயந்தரத்துக்கு சுக்குமல்லி காப்பிக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு மக்கில் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தண்ணியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கிறது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு தான் வைக்கணும். அந்த ஆவி வெளியே போகக்கூடாது. அப்போ தான் அந்த லீவ்ஸில் இருக்க பெனிஃபிட் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம குடிக்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மீதி இருக்க தண்ணியை சாயந்தரத்துக்கு மல்லி, திப்பிலி இதெல்லாம் போட்டு சாயந்தரம் சுக்குமல்லி காப்பி மாதிரி குடிப்பேன். இதிலே நீங்கள் வந்து காப்பி தூளும் போட்டு பிளாக் காஃபியாகவும் குடிக்கலாம். காப்பி தூள் அப்படின்ற போது நீங்கள் வாங்கும்போது இந்த நரசூஸ் காப்பி கொட்டை அரைப்பாங்க பார்த்தீங்களா, நரசூஸ் கம்பெனி அந்த மாதிரி அங்கே போய் வாங்குங்க. அப்போ வாங்கும்போது சிக்கடி இல்லாமல் வாங்குங்க. அது மாதிரி நீங்கள் பாக்கெட்டில் வாங்கும்போது 70% காப்பி 30% சிக்கடி அப்படின்னு இருந்தால் வாங்காதீங்க. காஃபி தான் ஃபுல்லாக இருக்கணும். காப்பி கொட்டை அரைச்சி வாங்கிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காப்பி கொட்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்கடி வந்து கிருகிருன்னு தள்ளி விட்டுரும்.
அதனால் சிக்கடி கலந்த காஃபி பவுடர் வாங்காதீங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து குடிக்க க்ரீன் டீ கரெக்டாக இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன். மணி காலையில் 10:30 ஆகுது. நான் க்ரீன் டீ தான் எடுக்கிறேன். மணி 11:30 ஆகுது. கோயில் போயிட்டு வரும்போது இளநீ நல்லா இருந்தது. சரின்னு ஒரு இளநீ வாங்கிட்டு வந்தான். இளநீ 45 ரூபா. தண்ணி வந்து 500 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நிறையா இருந்தது. இளநீ தண்ணி தான் நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிறோம். மத்தியான சாப்பாடாக நான் எடுத்துக்கிறது 250 கிராம் வந்து குக்கும்பர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 150 கிராம் வந்து வாழைக்காய் புட்டு மாதிரி செஞ்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். 100 கிராம் கேரட் பொரியல் எடுத்துருக்கேன். வாழைக்காய் புட்டு வந்து தைராய்டு இருக்கவங்க வாழைக்காய் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தோட வாழைக்காய் எடுத்துக்கோங்க தைராய்டு இருக்கவங்க. ஏன் இன்ட்ரீஸ்ன்றது வந்து தைராய்டு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதில் இருக்குது. வாரத்தில் 3 நாள் வந்து தைராய்டு இருக்கவங்க வாழைக்காய் எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் நித்திஷ்க்கு குழம்பு 50 கிராம் ஊற்றிருக்கேன். இட்லி இருந்ததுனால அவன் எனக்கு இட்லி போதுமான்ட்டான். நிதிஷ் அப்பா வந்து வெளியே போயிருக்காங்க ஆஃபீஸ் விஷயமா. நாங்கள் மத்தியானம் சாதம் வைக்கல, பொரியலே நிறையா இருந்ததுனால சரின்ட்டு நிதிஷ்க்கு வந்து இட்லியும் பொரியலும் வச்சுருக்கேன். 3 இட்லி. இது வந்து 90 கிராம் தான் இருந்தது. 4 வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் 100 கிராம் கேரட் பொரியல், 100 கிராம் வந்து வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் புட்டுன்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ நிதிஷோட மத்தியான சாப்பாடு இது என்னோட மத்தியான சாப்பாடு. நாங்கள் எடுக்கிற டைம் அப்படின்றது 12:30 ஆகுது. மணி 2:30 ஆகுது. பிளாக் காஃபி தான் எடுக்கிறேன். நல்லா சூடாக எடுத்தால் கொஞ்சம் தூக்கம் வராது. 1 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப எனக்கு தூக்கம் வருது நைட் ஷிஃப்ட்டில் அப்படின்றவங்க க்ரீன் டீ, சுக்குமல்லி காஃபி, ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தூக்கம் வராது. பால் சேர்க்காம வெயிட் லாஸில் இருக்கும்போது பால் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டீ காஃபியில் பால் சுகரை ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி ராத்திரி படுக்கும்போது வெறுமனே பால் நடுச்சக்கரை போட்டு எடுக்கலாம் வெயிட் லாஸில். ஈவினிங் ஸ்நாக்ஸாக 4 மணிக்கு எடுக்கிறது வேர்க்கல்ல, வறுத்த வேர்க்கல்ல 25 கிராம் தான் எடுக்கிறேன். 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 2 வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3rd வீக்கோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது அப்பர் பாடி கூட எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் சந்தேகம் அப்படின்ற போது நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. முக்கால்வாசி செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சேலட்டுகள், பழங்கள் எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க. அதிகமாக காஃபி டீ குடிக்காதீங்க. க்ரீன் டீ, பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி, அந்த மாதிரி கொய்யா இலைகள் போட்டு டீ எடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தொப்பை குறைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உட்காந்தே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வேலையும் செய்யாதீங்க. 1 ஹவருக்கு ஒரு தடவை, 1/2 ஹவர் கூட எஞ்சி போங்க. அப்புறம் அதிகமாக சொல்கிறீங்க தண்ணி 3 லிட்டர் 4 லிட்டர் குடிச்சா பாத்ரூம் வருது, எஞ்சி பாத்ரூம் போக முடியல வேலை பார்க்கும்போது அப்படின்றீங்க. ஏன் தண்ணி கரெக்டான அளவு குடிக்கணும் வெயிட் லாஸ்னா? மெயினான ரீசனே அதுதான். நீங்கள் எந்திரிச்சு போகணும். உட்காந்த இடத்துல உட்காந்துட்டே இருந்தால் எப்படி வெயிட் லாஸ் நடக்காது. மெயினாக நம்ம உட்காந்தே வேலை செய்யும்போது கண்டிப்பாக அப்டமன் தான் ஃபஸ்ட்டு வைக்கும். நான் அது ரொம்ப உணர்ந்தது என்னென்னா, இந்த லாக்டவுனில் வீடியோ எடிட் பண்ணும்போது உணர்ந்தது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து முன்வயிறோட பின்னாடி இந்த இடத்துல நல்லா ஃபேக்ட் வச்சது. அதே மாதிரி போன மந்த் வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணாமல் வெறுமனே ரைஸ், ஒயிட் பேஸ்டு ரைஸாஸ் நான் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு வயிறு வந்து 5 மாதம் இருந்த மாதிரி அப்படி பானை மாதிரி வந்துருச்சு. எனக்கு மேவயிறு எப்பவுமே இருக்காது, அடிவயிறு மட்டும்தான். அந்த சிசேரியன் பண்ண இடத்துல ஒரு மாதிரி ஸ்கின் வந்து லூஸாக தோங்கும். சில சமயம் ப்ளோட்டிங் ஆகும் நான் சரியாக சாப்பிடல அப்படின்ற போது. ஆனால் இந்த மாதிரி 3 வேளையும் சாதம், ரைஸு, இட்லி, தோசை அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா பானை மாதிரி சேஃபாச்சு. இதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. போன மந்த் வீடியோவில் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரம் ஸ்டார்டிங்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா நீங்கள் வெயிட் போகிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. ஒரு சிலர் டெய்லி என்னை வாட்ச் பண்ணுறவங்க, ஒரு சிலர் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பர் பாடி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான மாற்றமுமே எனக்கு தெரியலை. 1 இன்ச்சு கூட கூடல குறையலை. பட் மெயினாக ரொம்ப உட்காந்தே வேலை செய்யும்போதும் நம்ம 3 வேளையும் சாப்பாடே எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, குக்கிங் ஃபுட்டு, ரைஸு, கார்ப்ஸ் அதிகமாக எடுக்கும்போது தொடை நல்லா வைக்குது, அப்டமன் சூப்பராக வைக்குதுங்க. அது 2மே போகணும் அப்படின்னா, 2மே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கார்ப்ஸ்லேயே வந்து என்னென்ன சிம்பிள் கார்ப்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அரிசி பேஸ்டாக இருக்க ரைஸ் உணவுகளை எடுக்காதீங்க. காய்கள் மூலியமாக கிடைக்கிற கார்ப்ஸ் இருக்குது, பழங்கள் மூலியமாக கிடைக்கிற கார்ப்ஸ் இருக்குது, டால் மூலியமாக கிடைக்கிற கார்ப்ஸ், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபைபர் அதிகமாக இருக்கும், வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து மெயினாக நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துடலாம். நைட் ஷிஃப்ட்டுக்கு 2 கண்டிஷன் தான். நீங்கள் பகலில் தூங்கும்போது ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு திருப்பி 4 மணி நேரம் தூங்குவீங்க. அது செய்யவே செய்யாதீங்க. ராத்திரி நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணுவீங்க, கண்டினியூவாக நம்ம 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குவோம் இல்லையா, அதை மாதிரி பகலில் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 10 மணிக்கு காலை தூங்குனீங்க அப்படின்னா கண்டினியூவாக தூங்குங்க. ஒரு 6 to 7 மணி நேரம் கண்டினியூவாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிங்க. 2 தூக்கமாக தூங்காதீங்க.
அது மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாயந்தரம் 7 மணிலேருந்து மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பகல் வந்து ராத்திரி, ராத்திரி வந்து பகல், அப்படியே மாற்றிக்கோங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் முழிச்சிருக்கும் போது சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து போய் தூங்குங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். நைட் ஷிஃப்ட் பார்த்தாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து செமையாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதே மறந்துடாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணி 1 ஹவர் கழிச்சு இல்லை 1/2 ஹவர் கழிச்சு கூட நீங்கள் தூங்கிக்கலாம். தூங்கி எழுந்து கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நைட் ஷிஃப்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ராத்திரிக்கு ரொம்ப தூக்கம் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அப்பர் பாடி கூடிய எக்ஸசைஸ் பார்த்துடலாம். எப்பயுமே நான் சொன்னதா வார்ம் அப் பண்ணுங்க, கூல் டவுன் பண்ணணும். அதே மாதிரி ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பண்ணணும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்றது கவுண்டிங் நான் சைடு போட்டுறேன், அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வால் புஷ்அப் 15 கவுண்டிங் 3 sets. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Next exercise arm circle clockwise 15 anti-clockwise 15. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Anti-clockwise. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Next exercise arm exercise 15 counting 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Next upper body exercise 10 count 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10. Next exercise for shoulders 15 count 3 sets. Ready? இந்த கைகள் வந்து உள்ளங்கைகளை டச் பண்ணக்கூடாது, வெளிப்புற கைகள் தான் டச் பண்ணணும். அப்படி டேப் பண்ணணும் மேலே வச்சு. ஓகே, ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Last exercise shoulder tap 15 counting 3 sets. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரும்ப சொல்கிறது தான், எப்போவுமே எக்ஸசைஸ் அப்படின்னா வார்ம் அப், ஃபுல் பாடி ஒர்க் அவுட், அப்பர் பாடி ஒர்க் அவுட், கூல் டவுன், இந்த ப்ராசஸில் பண்ணுங்கள். அப்போ தான் பெயின் இருக்காது. நான் 15 கவுண்டிங்கில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 30 கவுண்டிங்கில் 3 செட் 5 செட் வரைக்கும் நம்ம அப்பர் பாடிக்கு பண்ணலாம். ஸோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணித்தாக எடுக்குதுக்கா, தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க. குடிக்கலாம், ரொம்ப குடிச்சிடாதீங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மடக்காக குடிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப வறண்டு போனால் கூட தொண்டை வந்து அப்படியே வந்து என்ன ஆகும், ட்ரை ஆயிரும், இருமல் வரும், தேவையில்லாமல் வாமிட்டிங் கூட வந்துடும். அதனால் ரொம்ப தண்ணி தாக எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப்பாக உறிஞ்சு குடிப்பீங்களா, அந்த மாதிரி உறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சிட்டு கொஞ்சம் பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிக்கலாம். உடனேவும் தண்ணி குடிக்காதீங்க.
ஈவினிங் நான் வந்து வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் அப்படின்றது என்னோட 10,000 ஸ்டெப்பை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வெளியே வாக்கிங் போகிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது என்னன்னே தெரியல, அவ்வளோ ஒரு ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வருவேன் நான். சூப்பரான ஒரு வாக்கிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மணி 7:30 ஆகுது. நைட்டு சாப்பாடாக எடுக்கிறது பழங்கள்லாம் எடுக்கிறேன். என்னென்ன பழங்கள் எடுக்கிறேன் அப்படின்ற போது ஆப்பிள் வந்து 70 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொய்யாக்காய் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். குக்கும்பர் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பழம் 100 கிராம் எடுத்திருக்கேன். சேம் 2 பேத்துக்கு ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு 7:30 நாங்கள் எடுக்கிற டின்னர் அப்படின்றது பழங்கள் ஒன்லி தான். நைட்டு மணி 8:45 ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் கடைசியாக இருக்குது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறோம். நிதிஷ்க்கு இது எங்கள் 2 பேர்த்துக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது மேக்ஸிமம் நாங்கள் எடுத்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு செரிமானம் அப்படின்றது எங்கள் வீட்டில் 3 பேத்துக்குமே கிடையாது. அதனால தான் நாங்கள் டெய்லி ராத்திரி கம்பல்சரி வந்து வார்ம் வாட்டராவது எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு வார்ம் வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு கூட நல்ல செரிமானம் ஆகிடும். எனக்கு அல்சர் இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இல்லை 45 நிமிஷம் கழிச்சு நல்லா வார்மாக எவ்வளோ சூடாக உங்களால் குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக வந்து ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி குடிங்களேன். சூப்பராக வெயிட் லாஸ் இருக்குங்க. டே 15ஓட டயட், எக்ஸசைஸ், வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு vlog-இல் சந்திக்கலாம்.